ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சிறகடிக்க ஆசையில் முத்து விஜயா கிட்டேயும் அண்ணாமலை கிட்டேயும் கண்டிப்பாக மலேசியா போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இது கேட்டோன்னா ரோகிணி பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க இல்லையா. ஆனால் மீனா வந்து முத்துக்கிட்ட போய் கேட்குறாங்க, மலேசியா போகணுன்னா எவ்வளோ செலவாகும், ஏன் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது முத்து சொல்கிறாரு, நான் சும்மா விளையாட்டுக்காக தான் சொல்கிறேன், ரோகிணி எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க பார்க்கறதுக்காக மட்டும்தான் இப்படிலாம் செஞ்சுட்ருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. மீனாவும் அதுக்கப்புறமேட்டுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. இப்போ முத்து வந்து விசா அப்ளை பண்ணும் இல்லையா அண்ணாமலைக்கும் விஜயாக்கும். ஸோ அதுக்கான பேப்பர்லாம் எட்டு வந்து அண்ணாமலை கிட்ட சைன் வாங்குறாரு. இதெல்லாம் பார்த்துட்டு இந்த ரோகிணிக்கு இன்னுமே பயம் ஜாஸ்தி ஆயிடுது. எப்படியாவது ஸ்டாப் பண்ணுன்னு சொல்லிட்டு மனோஜ் கிட்ட வந்து அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க. எங்கள் அப்பாவே ஜெயிலில் இருக்காரு, இப்போ போய் பார்த்து எனக்கு ரொம்ப அவமானமாக இருக்காதா அப்படிலாம் சொல்கிறாங்க. இதை கேட்டோடனே மனோஜ் வந்து ரொம்பவே உருகி போயிடுறாரு. நீ அழாத, நான் அம்மா அப்பாட்ட பேசுகிறேன்னு சொல்லிட்டு விஜயா கிட்டேயும் அண்ணாமலை கிட்டேயும் பேசுகிறாங்க. ஆனால் முத்தும் மீனாவும் விடுற மாதிரி இல்லவே இல்லை. அண்ணாமலை விஜயா கிட்ட, என்னப்பா இது, ஒருத்தவங்க உடம்பு சரியில்லாமல் போய் பழம் வாங்கி கொண்டு போய் பார்க்குறது இல்லையா, அதே மாதிரி தானே இதுவும், நம்ம என்ன டிக்கெட் செலவு மட்டும் தானே பண்ண போகிறோம், அங்கே தான் ரோகிணி வீடு தான் இருக்குல்ல, நம்ம அங்கே போய் தங்க போகிறோம், அங்கே சாப்பாடுக்கெலாம் ரோகிணியே பார்த்துக்க போகிறாங்க, அங்கே தான் நிறைய பேர் இருக்காங்களா, சொந்தக்காரங்களாம் இருக்காங்களா அப்படிலாம் சொல்லி ஏற்றி விட்றாரு. அதனால் விஜயாவும் அண்ணாமலையும், அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, நாங்கள் போய் பார்த்துட்டு வந்துடுறோம், அவருக்கும் ஒரு மன தைரியம் இருக்கும்ல, ஜெயிலில் இருக்கார்ல பாவம் அப்படின்ற மாதிரி அவங்களும் சொல்லிடுறாங்க. என்னடா இது, இவங்ககிட்ட என்ன பண்ணாலும் நம்மளால சமாளிக்க முடியாது போலயே அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி மைண்ட் வாய்ஸ் ஓடிட்டு இருக்கு. இதில் இப்போ இன்னும் 2 பேர் வேறு ஆட் ஆகுறாங்க. யார், நம்ம ரவியும் ஸ்ருதி தாங்க. ஃபஸ்ட்டு வரலன்னு சொல்லிட்டாங்க, அதுக்கப்புறமேட்டுக்கு ஸ்ருதி வந்து நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ரவி கிட்ட சண்டை போடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஹாலில் வந்து ரோகிணி கிட்டேயும் மனோஜ் கிட்டேயும் நீங்கள் எவ்வளோ நேரம் ஒரு நாளைக்கு ஸ்பெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்புறம் முத்துக்கிட்டையும் மீனா கிட்டேயும் கேட்குறாங்க. 2 பேருமே போதுமான அளவு டைம் சொல்லிடுறாங்க. இதை கிட்டே ஸ்ருதிக்கு பயங்கர கோவம் வந்துடுது. பாத்தியா ரவி, அவங்க 2 கப்பலையும் பாரு எப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்கன்னு, நம்ம கொஞ்சம் நேரம் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதே இல்லை தெரியுமா அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. எந்த சான்ஸை முத்து யூஸ் பண்ணிக்கிறாரு, பேசாமல் நீங்களும் கூட மலேசியா வந்துடுங்களேன், ஒரு ஹனிமூன் ட்ரிப் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லவும் ஸ்ருதிக்கு வந்து பயங்கரமாக ஆசை வந்துடுச்சு. ரவியும் கன்வின்ஸ் பண்ணி ஓகே பண்ண வச்சிடுறாங்க. இப்போ இன்னுமே ரோகிணிக்கு பீதி அதிகமாகிடுது. அதே பீதியிலே வித்யா வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே போய் புலம்ப ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு ரோகிணி வந்து ஒரு ஐடியா சொல்கிறாங்க. வேறு யாருங்க, நம்ம மலேசியா மாமாவை தான் வர சொல்கிறாங்க. வந்து ஒரு ஐடியா வர கொடுக்குறாங்க. அவர் நான் பண்ணவே மாட்டோமா, இதுக்கப்புறம் சங்காத்தமே வேண்டாம் அப்படின்ற மாதிரி அவர் பேசுகிறாரு. ஆனால் ரோகிணி வந்து இதுதாங்க கடைசி, இந்த சாப்டர் க்ளோஸ் பண்ணுன்றதுக்காக தான் உங்களுக்கு இந்த ஹெல்ப்பை கேட்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. என்ன சொல்ல போகிறாங்கன்னா, ரோகிணி அப்பாவை கொலை பண்ணிட்டாங்கன்ற பிட்டை தான் போட போகிறாங்க நாளைக்கு. ஆனால் முத்துக்கு இன்னும் டவுட் ஜாஸ்தியாக தான் ஆக போகுது. வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன தான் நடக்க போகுதுன்னு. ரோகிணி பற்றின விஷயம் சீக்கிரமாக முத்துக்கு தெரிய வருமா, இல்லை அப்படியே எழுதிட்டே போகிறாங்களான்றதை வெயிட் பண்ணி பார்ப்போம். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணி நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.